வணக்கம், இது அரண்சை. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரண்சை ஆசிரியர் ஊடகவியலாளர் திரு ஹசீப் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப இல்ல, அதாவது அவர்கள் தவற விடுகிறார்கள் அப்படின்றதுக்காக நாம் அவர்களை தவற விட வேண்டியது இல்லை அப்படின்னு இப்போ ஒரு கருத்து இருக்கு. நேர்காணல் முடிவுல நம்ம என்ன கருத்தை ஏற்றோம் அப்படின்றத நம்ம பை தி ஃப்ளோ பார்க்கலாம். அண்ணாமலை இன்றைக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசும்பொழுது உதயநிதி ஸ்டாலினை கார்த்திகை செல்வன் பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டியை பற்றி அவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம இங்க பிரயோகப்படுத்தலாமா அப்படின்னு தெரியல. நேயர்கள் மற்றும் உங்களுடைய அனுமதியோட நான் அந்த வார்த்தையை சொல்றேன். பார்த்துனா பல்லுபடாம செய்யுங்க அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி விமர்சித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவரு இப்ப நான் சொல்லும் போது அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கீங்க. நீங்க அவர் பயன்படுத்திய வார்த்தையை கூட இந்த நேர்காணல்ல பயன்படுத்தலாமா அப்படின்றத ஒரு தயக்கத்தோட தான் மக்களுடைய அனுமதியோடு நான் அதை பயன்படுத்துறேன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இது எங்க இருந்து வருது? இந்த பண்பு நமக்கு எங்க இருந்து வருது? இந்த பண்பு தமிழக அரசியல் இது நமக்கு கொடுத்த ஒரு பண்பு. அது யாராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருக்கட்டும் சரி, இல்லைன்னா ஒரு எதிரியாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம விமர்சிச்ச ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை அவர் நம்மை விமர்சிச்ச நபராக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, இல்லைன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்த நபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரை நாம பொது வெளியில குறிப்பிடும் பொழுது அவருக்கு உரித்தான மரியாதையை குறிப்பிட்டு அவர் செய்த தவறை சுட்டி காட்டுவோம், இல்லைன்னா அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத சுட்டி காட்டுவோம். இது ஒரு மரபு, ஒரு பண்பு. இந்த பண்பின் அடிப்படையில் தான் நீங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. பை நேச்சராவே அதை நம்ம சொல்லிதான் பழகி. ஆமா, அப்படியாகத்தான் நம்ம பழகி இருக்கிறோம். ஒரு பண்புள்ள நபர்கள், ஒரு பண்பு இருக்கக்கூடிய சமூகத்தில் வளர்க்கப்பட்ட நபர்கள் இப்படியாகத்தான் இருப்பாங்க. அதுவும் பொதுவெளியில பேசும்பொழுது, இப்ப தனிநபராக நீங்கள் நானும் பேசும் பொழுது பல வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அது ஒண்ணு. ஆனா இப்ப நீ நானும் பேசுவதை பலர் பார்க்க போகிறார்கள், லட்சக்கணக்கானோர் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஒரு சாதாரண ஊடகவியலாளராக, நீ ஒரு ஊடகவியலாளராக இதை நம்மளுடைய கருத்துல அது இருக்குது. ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர். பாஜக மாநில தலைவர்னா பாஜகன்ற ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அவர் தான் அடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. ரஜினி சொன்னதாக அவருக்கே தெரியல, அவரே சொன்னாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் பொதுவெளியில் பேசும் பொழுது இப்படிப்பட்ட பண்பு, நாகரீகம் இது எதுவுமே இல்லாம இப்படியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படின்ற போது நாம் மறுபடியும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது. இது கண்டினியூஸா நடக்குது இல்லையா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஏதோ ஸ்லிப் ஆஃப் த டங்க்ல இது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் கூட அது தவறுதான். அவர் நான் தவறி அதை பேசி விட்டார் அப்படின்னாலும் கூட பொதுவெளியில் அப்படி பேசியது தவறு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நான் தவறி பேசிய ஒரு நபர், நான் அப்படித்தான் பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க, இல்லாட்டினா நான் அந்த அர்த்தத்தில் பேசவில்லை, இந்த அர்த்தத்தில் பேசுறேன், இப்ப சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு, இப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன்னு. அப்படி பொதுவெளியில் பேசக்கூடிய நபராக இருந்தாலும் கூட ஆமாப்பா அவரு இப்படியோ பேசிட்டாரு, திருப்பி அவரு அதை தவறை உணர்ந்து அவர் பேசிட்டாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப இதே கருத்தை இன்னைக்கு ஒரு யூடியூபர் மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள், அல்லது பேசுன்னு சேனல் வச்சிருக்கோம், இந்த மாதிரி யாரோ பேசியிருந்தாங்க அப்படின்னா நம்ம யாரும் கண்டுகிட்ட இது நம்ம விவாதமே மாத்தி இருக்க போறது இல்ல. அவங்க ரெகுலராவே அதை பேசிட்டு இருக்கிறாங்க. சிலர் குதிரை மேல சாட்டையோட உட்கார்ந்து கொண்டு இப்படி பேசி கொண்டு திரிகிறார்கள். அதை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது. ஆனா ஒரு பொது வெளியில பிரஸ்ஸ கூப்பிடுறதே மக்கள் மத்தியில ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கதான். அப்போ அதுல என்ன பேச போறோம் அப்படின்றதெல்லாம் முன் தயாரிப்போட இருக்கும். என்ன கேள்விகளை அட்ரஸ் பண்றோம்ன்றது வரைக்கும் பிளான் பண்ணி தான் வச்சு கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ இப்படியான நிகழ்வு தொடர்ந்து நடக்குது. நீங்களும் நானுமே கூட இதே இடத்துல இதே பொசிஷன்ல இது 3வது தடவை நம்ம பேசுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே வருத்தமா இருக்கு. முதல்ல தந்தி டிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அஃபெக்ட் ஆகுறாரு, அதற்கு பிறகு ஒரு பெண் ஊடகவியலாளர் அஃபெக்ட் ஆகுறாரு, அதற்கு பிறகு இப்போது ஒரு ஊடகத்தினுடைய பொறுப்பாசிரியரை நேரடியாக இப்படி பேசும் அளவிற்கு வந்திருக்கிறார். இத்தனைக்கு இவரையும் கூட அவர் நேர்காணல் செய்திருக்கிறார். இதே நபர் அவருக்கும் 4 நேர்காணல் கொடுக்கதான் தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சூழல் அப்படிதான் இருக்கு. எந்த ஊடகவியலாளரையும் புறக்கணிக்கிறது இல்லை நம்முடைய நோக்கம். ஆனா இப்படி தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நடக்குது? ஏன் ஊடகவியலாளர் அவரை இவ்வளவு டார்கெட் பண்றாங்க? ஊடகவியலாளர்கள் அவரை டார்கெட் பண்ணல, இல்ல ஊடகவியலாளர்களை தான் இவர் டார்கெட் பண்றாரு. அப்படிதான் நம்ம. ஏன்னா
ஏதாவது ஒண்ணு இருக்கணும். செல்லபிள் கண்டென்ட் அப்படின்றது என்கிட்ட இருக்கணும். நான் சார்ந்த கட்சியிடம் அப்படி இருக்கணும், இல்ல நான் சார்ந்த கட்சி செய்த விஷயங்கள் அப்படியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தா நான் அதை பற்றி பேசுவேன். பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம்னு சொல்லுவதற்கு இதோ பாருங்கள் உதாரணம். நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதை செய்திருக்கிறோம், மத்திய பிரதேசத்தில் அதை செய்திருக்கிறோம், ஒட்டுமொத்த இந்தியாவில் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் வெட்கக்கூடிய அளவிற்கு எதுவும் அவரிடம் அந்த சரக்கு இல்லை. அண்ணாமலையிடம் இந்த சரக்கு இல்லை விற்கக்கூடிய வகையில. குறிப்பா தமிழ்நாட்டுல விற்கக்கூடிய சரக்கு இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு ராமர் கோயில் திறக்க போறோம் 22ஆம் தேதி பாத்தீங்களா அப்படின்னு அந்த சரக்கு எடுபடாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு அந்த சொல்றேன். அந்த சரக்கு இங்கே எடுபடாது. இதை பாத்தீங்களா நாங்க வந்து இந்துக்களினுடைய நன்மைக்காக அதை செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரியான சரக்கு இங்க எடுக்கப்படாது. இங்க நாங்க மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது மக்களுக்கு நீ என்ன பண்ண அப்படின்றதா. அதுல அந்த மக்கள்ல எல்லாரும் அடக்கம், இந்துக்களும் அடக்கம், இஸ்லாமியர்கள் அடக்கம், கிறிஸ்தவர்கள் அடக்கம், இன்னும் எல்லா மதத்தினரும் அடக்கம், எல்லா சாதியினரும் அடக்கம். அப்போ அப்படிப்பட்ட வகையில் பேசக்கூடிய கட்சியிலிருந்து அவர் வரவில்லை. அப்படியாக விற்பதற்கு எந்த பொருளும் இல்லாத ஒரு நபர். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம சொல்லுவது இங்க எடுபடாது. ஆகவே நாம் ஏதோ ஒரு வகையில மக்கள்கிட்ட நெகட்டிவாவது போய் சேரணும் அப்படின்ற போது என்னால் எளிதாக அடிக்க முடிந்தது என் முன்னாடி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள். இப்ப விற்க எதுவும் இல்லாம தன்னுடைய மரியாதையே விற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதுதானே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாம் எப்படியாக அறியப்பட்டவர்கள்? நெகட்டிவ் பப்ளிசிட்டியில தான் அறியப்பட்டவர்கள். எச் ராஜாவை எடுத்துப்போம், எப்படியாக அறியப்பட்டவர். திருப்பதி நாராயணன் எடுத்துப்போம், நாராயண் திருப்பதி எடுத்துப்போம், எப்படியாக அறியப்பட்டவர். KT ராகவனை எடுத்துப்போம், எப்படியாக அறியப்பட்டவர். எல்லாருமே ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயத்தின் மூலமாக அறியப்பட்டவர். இல்லாட்டினா அப்பா எச் ராஜா வந்து பேசினார்னா பாவம் எதிர்கட்சியில இருக்கிறவங்களெல்லாம் வாயடைக்க வைத்து விடுவார். அவ்வளவு பாயிண்ட் எடுத்து போடுவார். அவ்வளவு வரலாறு தெரியும் அவருக்கு, அவ்வளவு அரசியல் தெரியும் அவருக்கு. அண்ணாமலை உட்கார்ந்து பேசினார்னா அப்பா எதிர்கட்சியில இருக்கவங்க வாய் திறக்க முடியாது. அவ்வளவு வரலாறு தெரியும். அவ்வளவு அப்பழுக்கற்ற நபர். அவர் சார்ந்த கட்சி அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற கட்சி. ஆகவே அவர் ஊழலுக்கு எதிராக அப்படி பேசினார்னா அவர் எதிரில் இருக்கவும் பேச முடியாது. அப்படியா எல்லாரும் இன்னைக்கு அண்ணாமலையையும் ஹெச் ராஜாவையும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் KT ராகவன் அவர்களையும் அப்படியாக இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறாங்க மக்கள். அப்ப எல்லாருமே நெகட்டிவாக இன்னைக்கு மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறாங்க. KT ராகவன் எதற்கு ஸ்பெஷலிஸ்ட்னு நமக்கு நல்லா தெரியும். எப்படியாக அறியப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை எப்படி அறியப்பட்டிருக்காரு நமக்கு நல்லா தெரியும். பல வகையில் அறியப்பட்டிருக்கிறார். சொந்த கட்சியிலே வந்து ஆட்களை வைத்து வேவு பார்த்து அந்த கட்சியில் அடுத்து இவர் பொறுப்புக்கு ஒருத்தர் வராருன்னு தெரிஞ்சாலும் அவருக்கு வந்து ஒரு போன் ரெக்கார்டை போட்டு இல்லைன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டை போட்டு அதை வெளியிடக்கூடிய நபராக அறியப்பட்டவர். இன்னைக்கும் அவர் செஞ்ச இந்த வேலைகளுக்கு எதிராகவே ஒருத்தர் சேனல் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்றதுக்காகவே ஒரு சேனலை உருவாக்கி அதை வந்து பாட்டா வெளியிடக்கூடிய வகையில ஒரு சேனலே ரன் ஆகுது அப்படின்னா அவர் எப்படியாக அறியப்பட்டோம் நமக்கு தெரியும். ஹெச் ராஜா அது வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு தான் பார்க்கப்படக்கூடிய நபராக இருக்கிறாரு. அவர் பேசுவதை எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, அவர் எப்பயுமே இப்படிதான் உளறிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான். ஆனா இதற்கு முன்னால் பாஜக தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் இப்படியாக அறியப்பட்ட நபர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரெண்ட் அப்படின்றது எப்ப இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு பாஜக இன்னைக்கு மத்தியில ஒன்றியத்துல ஆட்சிக்கு வருதோ அப்ப இருந்துதான் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறாங்க, பாஜகவினுடைய தலைவராக. அவர்கள் இப்படியா அறியப்பட்ட நபராக இருந்தாங்க. பாஜகவினுடைய மாநில தலைவர் எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்க என்னென்னலாம் முடியுமோ அதை செய்வாங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அப்படிலாம் பேசுனது கிடையாது. பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறாரு, அவரும் இப்படியாக பேசுனது கிடையாது. நானும் வந்து அப்போ ஒரு பத்திரிகையாளராக பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போயிருக்கேன். அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போயிருக்கேன். இப்படியெல்லாம் நடந்தது கிடையாது. 4 கேள்வி கேட்டோம்னா அதற்கு எதற்கு அவர்களுக்கு பதில் சொல்ல விருப்பமோ அது சொல்லிட்டு போவாங்க. ஒரு கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை, சப்பக்கட்டு கட்ட முடியல அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டினா அடுத்த கேள்வின்னு அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னு எந்த பத்திரிகையாளர்களும் இல்ல நீங்க அந்த கேள்விக்கு பதிலே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நின்று தீ குளிச்சதெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சாதாரணமான கேள்வி, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்துறேன் அப்படின்னா இந்த கேள்வி இதில் கேட்கப்படும் அப்படின்றது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வியாக இருக்கும், காமனான. அந்த கேள்விக்கு கூட தயாரிப்பு இல்லாமல் வந்து உட்கார்ந்து விட்டு கேள்வி கேட்கிறவரை வந்து நீ எந்த பத்திரிகை, நீ எந்த ஊடகம், நீ இப்படிதான் கேட்ப, நீ அவர்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கின, நீ இவங்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கின, இந்த மாதிரி இது ஒரு கீழ்த்தரமான அரசியல். தந்தியை சேர்ந்த அந்த பத்திரிகையாளருக்கு என்ன நடந்தது? இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் போயிட்டு வந்து அவர் கொஸ்டின் பண்ணாரு. அதற்கு பிறகு அவர் வந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவர் வந்து பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்றாருன்றதை தாண்டி அந்த பத்திரிகையாளர்களின் நிறுவனத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு பத்திரிகை நிறுவனங்களும் வந்து இன்னைக்கு ஒன்றியத்தில் பாஜக இருக்கிறது. ஒன்றியத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆங்கில
இந்தி ஊடகத்தை இன்னைக்கு பாஜக அரசு எப்படி கையாள்கிறது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு வகையில இந்த ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு பாஜகவுக்கு அடிபணிந்து செயல்படக்கூடிய ஊடகங்களா மாறிட்டாங்க. இல்லைன்னா அப்படிப்பட்ட ஊடகங்கள் இன்னைக்கு பாஜகவால் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய, நான் ரிவர்ஸ்ல தான் சொல்லணும், ஆக்சுவலி பாஜகவை வளர்த்து வரக்கூடிய தொழிலதிபர்கள் அவங்களுடைய கையில வச்சிருக்கிறாங்க. பாஜக நீடிக்கணும், பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய கையில இருக்குது. அப்படின்ற போது அந்த ஊடகங்களே அவர்கள் ஒரு வகையில் மிரட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுது. இன்னொன்று, ரொம்ப எளிதாகவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அததான் கோடி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய வகையில தான் இன்னைக்கு ஆங்கில இந்தி ஊடகங்கள் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு பாஜக தலையில நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நான் சொன்னல, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்பு இருக்கு, அரசியல் போக்கு இருக்கு. இதை மீறி இந்த ஊடகங்களால் இங்க செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு அதானி இங்க ஊடகத்தை நடத்தினாலும், அம்பானி இன்னைக்கு ஊடகத்தை நடத்தினாலும், இங்கு தமிழ்நாட்டில் எது செல்லுபடியாகுமோ அதைத்தான் விற்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நியூஸ் 18ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த டைம்ல நியூஸ் 18 செய்தி சேனல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல காலையில அரை மணி நேரம் ஜோதிடம் போடுவாங்க. ஜோதிடம் பற்றி ஒருத்தர் ஜோசியர் உட்காந்து பேசுவார், அரை மணி நேரத்துக்கு பேசுவார். இதே மாதிரியான ப்ரோக்ராம தமிழ்நாட்டிலையும் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் போடணும்னு கேட்குறாங்க. எங்க அங்கிருந்து மும்பையோடைய தலைமை அலுவலகத்துல இருந்து கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேறங்க, இங்க ஜோசியம்லாம் போட்டா ஓடாதுங்க. அப்போ மக்கள் செய்தி சேனல் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை இழந்துருவாங்க, நம்பகத்தன்மை இல்லாம போயிடும் செய்தி சேனலுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது புரிஞ்சுக்கிறாங்க அதை. அப்ப தமிழ்நாட்டுல இது செல்லுபடியாகாது, அப்ப அதை போட வேணாம்னு முடிவு எடுக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ இங்க நீ வியாபாரம் செய்ததா இருந்தாலும் கூட, உன்னுடைய நிலைப்பாடு வேறொன்றாக இருந்தாலும் சரி, இங்கு எது செல்லுபடியாகுமோ அதை தான் நீங்க விற்க முடியும். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக செல்லுபடி ஆகாது. பாஜக அங்கு பேசக்கூடிய, உதாரணத்துக்கு சொல்ல போறேன், இன்னைக்கு ராமர் கோவில் திறக்கப்பட போகுது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவாக ஒரு மாசமா எனக்கு தெரிஞ்சு ஆங்கில இந்தி ஊடகங்கள் டெய்லி ஒரு 1/2 hour, இல்லைன்னா டெய்லி ஒரு 1 hour, இல்லைன்னா எல்லா புல்லட்டின்லயும் ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தினசரி நேரலை அங்கிருந்து ராமர் கோயில் எப்படி கட்டப்பட போகுது, எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஒரு மாசமா அங்க ஒரு பீட்டு போட்டாங்க. ஆமா, அங்க ஒரு ஆளை போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனம், அதனுடைய செய்தியாளர்கள், அது செய்தித்தாளாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டலாக இருக்கட்டும், நான் சொல்றது டிஜிட்டல் தொடங்கி செய்தித்தாள், அதற்கு பிறகு தொலைக்காட்சி ஊடகங்கள், எல்லாத்தினுடைய செய்தியாளர்களையும் அங்க கூட்டு போறாங்க. பலரை கூட்டு போய் அங்க வச்சுட்டாங்க ஆல்ரெடி. அப்ப அன்னைக்கு என்ன நடக்கிற 22ஆம் தேதி என்ன நடக்க போகுது, நேரலை செய்ய போறாங்க. ஐயோ அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அப்ப இப்படி பேசக்கூடிய நபர்கள் யாருமே எந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்துவது கிடையாது. இந்த ராமர் கோயிலுடைய வரலாறு இப்ப எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஒரு வரலாறு எடுத்துட்டு போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு யாரோ ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர் மரணம் அடைகிறாரு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனாலே போட்டுறாங்க. அவர் கடந்து வந்த பாதை, கடந்து வந்த வரலாறு, இதை நம்ம பார்ப்போம். அப்ப ராமர் கோயில் கடந்து வந்த பாதை, கடந்து வந்த வரலாறே கிடையாதா? யாரோ ஒருத்தர் போட்டாங்களா? 500 வருஷம் கதை சொல்லி அங்க இருந்து பாபர்கிட்ட இருந்து வர்றாங்க. பாபர்கிட்ட இருந்து கூட வாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல. 49ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல, 87ல 88ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல, 92ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல. அப்புறம் 2019ல எப்படியாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்லணும்ல. 2020ல இன்னொரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, யாருமே இடிக்கலப்பா, அதுவா இடிஞ்சு விழுந்துருச்சுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு. இதையெல்லாம் பேசணும்ல. யாராவது ஒரு ஊடகம் பேசினாங்களா இதை பத்தி? யாராவது ஒருத்தர் பேசினாங்களா? அப்போ இப்படியாகத்தான் இன்னைக்கு ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப தமிழ்நாடும் அப்படியாக இருக்கணும்ன்றது அவங்களுடைய விருப்பம். இப்ப இத கண்டிக்கிறது அப்படின்னு வரும் பொழுது, இந்த ட்ரெண்டா இருக்கட்டும், தேசிய அளவுல வேற ஒரு வெண்டேட்டாவுக்கு ஊடகங்கள் பலியாவதா இருக்கட்டும், அல்லது பத்திரிகையாளர்களை இவ்வளவு கீழ்த்தரமாக மலினமாக விமர்சிக்கக்கூடிய பேச்சுக்களா இருக்கட்டும், இத எனக்கு தெரிய மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மையத்தின் சார்பா தொடர்ந்து கண்டித்திருக்கிறோம். அதை தாண்டி நம்ம டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் குறித்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு, இந்த காணொலியும் கூட அதனுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சலா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டினுடைய வெகுஜன ஊடகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இதை கண்டிப்பதுல என்ன சிக்கல் இருக்கு? அல்லது இப்ப ஓய்வு பெற்ற பிறகும் கூட அந்த பத்திரிகையாளர்கள் ஏன் இதை கண்டிக்கிறது? ஏன் அவங்களுக்கு என்ன த்ரெட்டு? அதான் நான் சொன்னேன்ல, இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழ்நாட்டு ஊடகத்தையும் மாற்ற வேண்டும்ன்றதுக்காக எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேக்டோர்ல அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நியூஸ் 18 தமிழ்நாடு யாருடைய ஊடகம்?
அம்பானியினுடைய ஊடகம். அம்பானிக்கு இது சொல்லவே தேவையில்லை, நம்ம எளிதாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து மற்ற ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா ஏதோ ஒரு தொழில் பின்னணி, மிகப்பெரிய தொழில் பின்னணி இருக்கு. அப்ப இந்த மிகப்பெரிய தொழிலை நடத்தக்கூடியவர்கள் தான் ஊடகத்தையும் நடத்துறாங்க, இல்லைன்னா அந்த ஊடகத்தையே மிகப்பெரிய தொழிலாக நடத்துறாங்க. அப்போ இந்த தொழில் கெட்டு போகும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய முதலாளிகளினுடைய ஊடகமாக அது இருக்கின்றது. ஊடகமா இல்ல, முதலாளிகளினுடைய ஒரு தொங்கு சதையாக இருக்குது. ஆனா அதை விமர்சிக்க இப்ப இதை பல நேரங்கள்ல சுட்டி காட்டிய இப்ப விகடனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பத்திரிகையாளர்கள் கூடுறோம், நம்மளும் அதுக்கு போறோம், அதை பேசுறோம், அப்ப பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா பல நேரங்கள்ல பத்திரிகையாளர்களுடைய அமைதி, இப்ப இவர் ஹெச் ராஜா பேசும் பொழுது விபச்சார ஊடகங்கள் அப்படின்னு வெளிப்படையாவே அவர் பேசினாரு. மோகன்ஜி சத்ரியாவோட ஏதோ ஒரு படத்தை போட்டு காட்டுறப்ப கூட ப்ராஸ்டியூஷன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதை கண்டிச்சு அரண்சை வீடியோ பண்ணியிருக்கோம், பேரலை வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனா அங்க ஒரு பெரிய கண்டனமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ பண்ணல. ஆனா எஸ்.வி. சேகர் வீட்டில் நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக எப்படியெல்லாம் இதே நியூஸ் 18 நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது குறிவிக்கப்பட்டீர்கள் அப்படின்றது அதை மறுபடியும் நம்ம நினைவுபடுத்தணுமோ அப்படின்னு தோணுது மக்களுக்கு. அதான் இப்போ களத்துல அமைப்புகள் பலமாக இருக்கணும். இன்னொன்னு எந்தெந்த மட்டங்கள்ல இது பலமாக இருக்கணும்னா, கீழே களத்தில் போகக்கூடிய செய்தியாளர்களுக்கான அந்த சங்கம் பலமாக இருக்கணும். ஆசிரியர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, பத்திரிகையுடைய ஆசிரியர்கள் இருக்காங்களே அவர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, எடிட்டர்ஸ் கில்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குது, பேரளவுல இருக்கு. இந்திய அளவுல எடிட்டர்ஸ் கில்டு இருக்கு, அது கூட ஓரளவுக்கு செயல்பாட்டுல இருக்குது. அது கூட இன்னைக்கு பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய கருத்து சுதந்திர ஒடுக்குமுறை நடவடிக்கையை அது கண்டிக்குது. ஆனா தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட எடிட்டர்ஸ் கில்டு அப்படின்னு ஒண்ணு பேரளவுல தான் இருக்குது. இது வரைக்கும் என்னைக்காவது தமிழ்நாட்டை சேர்ந்த எடிட்டர்ஸ் கில்டு நாங்க இந்த விஷயத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது அறிக்கை வந்தாலும் பார்த்திருக்கீங்களா? இருக்குன்னு நீங்க சொல்லிதானே தெரியும். இருக்குது, பேரளவுல இருக்குது. ஏதாவது அறிக்கை பார்த்திருக்கீங்களா? இல்ல அப்படிப்பட்ட எடிட்டர்ஸ் கில்டுல தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய முக்கியமான ஊடகத்தினுடைய ஆசிரியர்கள் உறுப்பினர்களாக இல்லாட்டா பிரதிநிதிகளாக இல்லாட்டா இருக்கிறாங்களா, அந்த சங்கத்துல இருக்கிறாங்களா, அந்த அமைப்புல இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் கிடையாது, பாதி பேர் இல்ல முக்காவாசி பேர் கிடையாது. அப்போ அது செயல்படக்கூடிய அமைப்பாகவே இங்க இல்ல. இல்லாட்டினா எடிட்டர்ஸ் கில்டுன்ற பேர்ல வேற இன்னும் ஒரு வகையில அது செயல்பட்டு கொண்டிருக்குது. இன்னொரு பத்திரிகையாளர் அமைப்பாக செயல்பட்டு இருக்கு, உண்மையில ஆசிரியர்களுக்கான அமைப்பாக இல்ல. பிரஸ் கிளப் அப்படின்றது ஒரு செத்து போன அமைப்பு. கடந்த 24 வருஷமாக தேர்தலே நடத்தாமல் ஒரு சில நபர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. 24 வருஷமா ஒருத்தன் தேர்தல் நடத்தாம ஒரு அமைப்பு தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அந்த அமைப்பினுடைய இயங்கக்கூடிய அந்த இடம் அரசு உங்களுக்கு கொடுத்த இடம். எதுக்காக கொடுத்தாங்க? அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்க நபர்களுக்காக கொடுக்கல, பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த பத்திரிகையாளருடைய நலனுக்காக அந்த இடத்துல கொடுத்தது யாரு? கொடுத்தது ஆக்சுவலா அந்த சமயத்துல திமுக அரசு தான் கொடுக்குறாங்க. அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க, அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தனியார் அமைப்பு தனியார் நிறுவனம் கட்டடத்தை கட்டி கொடுக்குறாங்க. எஸ்ஆர்எம் குரூப் கட்டடத்தை கட்டி கொடுக்குறாங்க. அப்போ அரசோடைய நிலத்தை வச்சுக்கிட்டாங்க, தனியார் நிறுவனத்திடம் இருந்து ஒரு கட்டடத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அதுல ஒரு வருமானம் வருது. இதையெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு இருக்கு. மாரியம்மன் கோயிலுக்கு கூழூத்த வசூல் பண்ண நோட்டு மாதிரி. ஆமா. அப்ப அந்த அமைப்பு எப்படியாக செயல்படும் நமக்கு நல்லா தெரியும். பிரஸ் கிளப் அப்படின்னு உடனே அப்ப மும்பை பிரஸ் கிளப், இந்தியா பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா, பெங்களூர் பிரஸ் கிளப், மும்பை பிரஸ் கிளப், இது மாதிரி நிறைய பிரஸ் கிளப்களை பேசியிருப்போம். அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில நல்ல விஷயத்துக்காக அந்த பெயர்கள் அடிப்படும், நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அப்போ இங்க பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் பிரஸ் கிளப்பினுடைய நிலை இவ்வாறாக இருக்குது. அப்போ இவங்க எப்படி இந்த விஷயங்களை தட்டி கேட்பாங்க? முதல்ல நான் நியாயமாக இருந்தால், நான் நியாயமாக செயல்பட்டால், நான் ஒரு விஷயத்த, ஒரு அநீதிக்கு எதிராக என்னுடைய குரல் பலமாக ஒலிக்கும். அப்ப நானே நியாயம் இல்லை. அப்ப நான் அந்த குரலை எப்படியாக பதிவு செய்வேன்? பேருக்கு ஒரு அறிக்கைன்னு வரும், ஏதாவது ஒண்ணு பெயரளவுல அறிக்கை வரும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்று திரட்டுவோம், குறைந்தபட்சம் சென்னையில இருக்கவங்களை ஒன்று திரட்டுவோம், நீங்க தானே பிரஸ் கிளப்ன்ற பேர்ல செயல்படுறீங்க, செய்யுங்க அப்படின்னா அப்படியாக எதுவுமே நடக்காது. மிக சிறந்த உதாரணம், இன்னைக்கு இடி எப்படி 2 விவசாயிகளை மிரட்டி அவருடைய நிலத்தை பறிப்பதற்கு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க, நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு பின்வாங்கி ஓடி போயிட்டாங்க புறம்புதுக்கிட்டு. அப்படியாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட விவசாயிகள், நாங்க ஒரு பிரஸ் மீட் நடத்தணும் பிரஸ் கிளப்ல அப்படின்ற போது அந்த பிரஸ் கிளப் அதற்கு அனுமதி மறுக்குது. நாங்க ஈடியை பகைச்சிக்க மாட்டோம். அப்ப ஈடியை நீ ஏன் பகைச்சிக்க மாட்ட? அப்ப நீ சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறியா? ஈடி உங்க வீட்டுக்கு வரும், இல்லைன்னா பிரஸ் கிளப்புக்குள்ள வரும்னு பயமா உங்களுக்கு? அந்த பயம் இருப்பதற்கு நியாயம் இருக்கு. ஏன்னா அங்க மாதம் லட்சக்கணக்கில் பணம் வருது. அப்போ இன்னைக்கு நீங்க சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. அவ்வளவு பெரிய பணத்தை எவ்வாறு செலவு செய்கிறீங்க? அந்த வரவு செலவு கணக்கை ஆண்டுதோறும் பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுல ஒப்புதல் வாங்கி அதை கொண்டு போய் அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்கிறது இல்லை.
எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்ற போது அவங்க இடியை பார்த்து பயப்படுவாங்க தானே. இடியை மட்டுமா பார்த்து பயப்படுவாங்க, அண்ணாமலையை பார்த்தும் பயப்படுவாங்க. அப்ப அண்ணாமலையை எதிர்த்து அண்ணாமலை பத்திரிகை துறையை இவ்வளவு கேவலமாக பேசிய பிறகும் இவர்கள் வாய்ப்பொத்தி கொண்டிருப்பதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் உசிதம், நியாயம். ஓகே. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்டா நமக்கு எதிராக அது திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான். அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலை போன்ற நபர்கள் ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. நான் சொன்னல, ஒரு புறம் இன்னைக்கு பத்திரிகை ஆசிரியர்களிடம் அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது கிடையாது. பேச வேண்டிய பத்திரிகையாளர் அமைப்பு இவ்வளவு பலம் பொருந்திய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அவ்வாறாக இருக்கிறார்கள். அப்போ எந்த பலமும் இல்லாமல், எந்த பின்புலமும் இல்லாமல் உண்மையிலேயே பத்திரிகையாளர்களுக்காக செயல்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும்தான் இதை கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் போன்ற அமைப்புகள் இதை கேள்வி எழுப்புறாங்க. அப்ப நாம் எழுப்பக்கூடிய கேள்வி, நாம் முன்வைக்கக்கூடிய கருத்து அப்படின்றது இன்னைக்கு பெருவாரியாக மக்களை போய் சென்றடையுதா இல்லையா, இல்ல நம்முடைய எதிர்ப்பு அந்த வடிவம் அப்படின்றது இந்த சக்திக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஓகே. இப்போ பிரஸ் கிளப் வந்து ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்கும், மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ அது பெருவாரியான பத்திரிகையாளர்களை திரட்டுவதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டு திரட்டாமல் இருக்கிறார்கள். நாம் முடிந்த அளவிற்கு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. எனக்கு அனுபவம் ரொம்ப குறைவு தான். ஆனா நான் நியூஸ் 18 விவாதத்துக்கு போயிருக்கேன். கார்த்திகை செல்வன் அவர்கள் ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு நான் அந்த விவாதத்துல 2 தடவை போய் கலந்துட்டு இருக்கேன். அதுல ஒரு முறை வந்து அவங்க வந்து என் மீது முத்திரை குத்தி என் மீது சாயம் பூச பார்க்கும் பொழுது அப்போது அந்த அரங்கத்திலேயே அது கண்டிக்கப்பட்டது. ரொம்ப உறுதியாக அப்படி சாயம் பூசுவது தவறு அப்படின்னு கண்டிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் கார்த்திகை செல்வன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. கோகுல்ராஜனுடைய கொலை வழக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது அதுல வந்து பாப்பா மோகன் அவர்கள் பேசும்போது கார்த்திகை செல்வனுடைய ரோல் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எடுத்த நேர்காணல் தான் ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரொம்ப சரியாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு அந்த விஷயத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. அப்படி ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு டைரக்டா இவங்களால புள்ளி பண்ணப்படுறாரு, அட்டாக் ஆகுறாரு. பட் ஆனா சமூகம் வந்து இதை பார்த்து அமைதியா இருக்கு அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைதி? இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையின்மையா எல்லாம் எதைதான் நம்புறது? எதுவுமே நம்பிக்கையற்ற தன்மையோடு இருக்கிறது. கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல ஜெயிக்க முடியல, மீடியாவுக்கு போனா மீடியாவில் ஜெயிக்க முடியல, மக்கள் மன்றத்துக்கு போனா அவங்க நீ யாரா பத்திரிக்கையாளர், நீ தனியா போய் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல ஒரு உதறல் வருது. இப்ப எந்த பக்கம் தான், எதுதான் நம்பிக்கை கீற்றம்? நம்பிக்கை கீற்று அப்படின்றது இன்னைக்கு களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தான். அவர்களை ஒன்று திரட்டுவதற்கு, அவர்களை அமைப்பாக்குவதற்கு இந்த மாதிரியான வேலைகளை பலம் பொருந்திய அமைப்புகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதை அவர்கள் செய்வது கிடையாது. நாம் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல அதை நோக்கிதான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல நம்மாலும் வந்து இதை பலமாக எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை நாம் அடைவோம். இன்னொரு விஷயம், கார்த்திகை செல்வனை மற்றும் குறிப்பிட்டீங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டுல பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே, குணசேகரன் இருக்கிறாரு, இன்னும் கார்த்திகேயன் இருக்கிறாரு, நெல்சன் சேவியர் இருக்கிறாரு, இந்த மாதிரி பலர் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை ரங்கராஜ் பாண்டேவை நோக்கி சொல்லி இருந்தாலும் நம்ம கண்டிச்சிருப்போம். நிச்சயமாக எப்படி ஒரு இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளரா ஏத்துக்கலாமா ஏத்துக்கலையா அந்த விவாதத்துக்குள்ள போக வரும். இன்னைக்கு வேற தந்தியில இருக்கும்போது இல்ல, ஆனால் ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் நான் பார்க்கிறேன். இப்போ அண்ணாமலை பத்திரிகையாளர் அடிப்படையில் அந்த பார்வையில் ரங்கராஜ் பாண்டேவை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தா, நீ பத்திரிகையாளர் அடிப்படையில சொல்லியிருக்கிற, நான் அவனை பத்திரிகையாளரா இல்லையா ஏத்துக்கிறேன்றது செகண்ட். அது நம்ம டிபேட். அது அந்த டிபேட்டுக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. பட் அதன் அடிப்படையில் நீ சொன்ன, அதனால் நான் அதை எதிர்க்கிறேன். அவருக்கு நிச்சயமாக அவர் பின்னாடி போய் நம்ம நிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படித்தான் நம்ம இந்த விஷயத்தை அணுகணும். அப்போ ஒரு பண்பற்ற, நான் சொன்னேனே, ஒரு அரசியல் பண்பு, நாகரீகம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, ஒரு ஒரு இதுவரைக்கும் வெளிவராத ஒரு செய்தி, சமீபத்துல சென்னையில தான் நினைக்கிறேன், சென்னையில பத்திரிகையாளர் சிலரை வந்து தனியாக அழைத்து அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அப்படி பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து ஏதோ அவர் செய்த விஷயத்தெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்லல, உண்மையில நடந்த விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் உங்களை ஏதாவது தவறா பேசினா அது வந்து உங்களை தவறாக பேசவில்லை, என்னை மன்னிச்சுக்கங்க. நான் ஆக்சுவலா என்னுடைய அரசியல், நான் இப்ப சொன்னல, இதே அர்த்தம் படக்கூடிய வகையில தான் அவர் பேசியிருக்கிறாரு. என்னன்னா, என்னுடைய அரசியல் இங்க ஈடுபடலை, நான் ஏதோ ஒரு வகையில போய் சேரணும் மக்கள்கிட்ட. அப்போ எனக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நான் தெரிவிக்கக்கூடிய கருத்து ஏதோ வகையில பெருசாகுது, நான் மக்களிடம் போய் சேருகிறேன். ஆகவே அதற்கு உங்களை ஒரு டூலா, நான் கருவியாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களை வந்து நான்
தரக்குறைவாக கேவலமாக பேசணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. நான் போய் மக்களிடம் சேர வேண்டும். நான் சொன்னேன்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டியில தான் பாஜக போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் சேர்ந்து இருக்கின்றது. ஓப்பனா சொல்றாரு. நான் இப்ப பேசின விஷயம்லாம் உங்களை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். குரங்குகள் போல என் தாவுகிற அப்படின்ட்டு பேசியிருக்கேன். நீ உன்னை ஏலம் விட்டுருக்கேன், 100 ரூபாய் வாங்கிக்க, 200 ரூபாய் வாங்கிக்க, 300 ரூபாய் வாங்கிக்க ஏலம் விட்டுருக்கேன். இது எல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான சொல்லாடல்கள் எல்லாமே உங்களை புண்படுத்தக்கூடிய வகையில இருந்தா மன்னிச்சுக்கங்க, நான் உங்களை சொல்லலை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இவர் நம்ம என்னன்னு எடுத்துக்க முடியும்? பத்திரிகையாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படிலாம் பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க, அண்ணனை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கங்க அப்படி பேசுற மாதிரிதான். அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. பாவம், நம்மளுக்காக இவ்வளவு பேர் கூடி உட்கார்ந்துருக்காங்களேன்ற மாதிரி வடிவேல் சார் இன்னும் பேசுவார்ல, அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. புள்ள குட்டிகளா வீட்டுல விட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு அப்படித்தான் பேசியிருக்கிறாரு அவரு. அப்போ இவர் என்னன்னு சொல்லி நம்ம இவரை கடந்து போறது. அதான் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியால மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டு புகார் பெண்டிங்ல இருக்குது. நான் சொன்ன இப்ப குறிப்பிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்படியாக இவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு புகார் கொடுக்கப்பட்டு எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷமா பெண்டிங்ல கிடக்குது. அதற்கு ஒரு பதில் அறிக்கையும் இவர் தாக்கல் செஞ்சார் அண்ணாமலை. அந்த பதிலையும் இதே கருத்தை தான் சொன்னாரு. கார்த்திகை செல்வன் இப்படி, குணசேகரன் அப்படி, இவர் இப்படி அப்படின்ட்டு. அந்த பதிலே தான் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி அந்த பதில் இருக்குது. இன்னைக்கே பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுக்கணும்னா அவர் கொடுத்த பதிலை வச்சே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி நீ ஒரு பத்திரிகையாளனை பிராண்ட் பண்ணுவ? அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இவர் திமுக காரன் எப்படி பிராண்ட் பண்ணுவ? இவர் அதிமுக காரன் எப்படி நீ பிராண்ட் பண்ணுவ? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் பாஜகவுக்கு எதிராக செயல்படுது அப்படின்றத எந்த அடிப்படையில நீ சொல்ற? அவர் கொடுத்த பதிலின் அடிப்படையிலே அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இன்னமும் அது தூங்குது இந்த கம்ப்ளைண்ட். புரிஞ்சுக்கோ. அப்போ எல்லா தளங்கள்லையும் என்னென்ன செய்ய முடியுமோ வரம்புக்குட்பட்டு எல்லாமுமே செய்யப்படுது பத்திரிகையாளர்களால். ஒரு கட்டத்துல நேரடியாக போய் பார்த்தோம், நேரடியாக போய் பேசணும். உங்களை மாதிரி ஒரு அரசியல்வாதி நான் பார்த்ததே இல்லைன்னு இப்படிதான் கையை நீட்டு நான் பேசினேன். உண்மையிலேயே மானம் இருக்கும். ஊடகவியலாளர் அரவிந்த் நேரடியாக அவரால் பத்திரிகையாளர் சந்திப்புல தாக்கப்பட்ட போது நீங்க இங்க இருந்து உடனே கிளம்பி போனீங்க கமலாலயத்துக்கு. ஆமா, போய் அங்க நேரடியா அட்ரஸ் பண்ணிட்டு. ஆமா, இப்படிதான் கேட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. என்ன சொன்னாரு அதுக்கு? இருந்துட்டு போங்க அப்படின்ற. ஆமா, நான் அப்படித்தான். இப்போ உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி அவருக்கு ஒரு இப்போ நிர்மலா சீதாராமன் எடுத்துக்கலாம். என்ன சொன்னாங்க? மப்ப வீட்டு சொத்தா அப்படின்ற ஒரு கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு. நியாயமான கேள்வி அது எனக்கு தெரிஞ்சா. இதை விட சாஃப்டா வேற எப்படியும் கேட்க முடியாது. ஏன்னா எதற்காக அப்படி கேட்டார்னா, ஒன்றிய அரசு என்ன ஏடிஎம்மா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அவ்வளவு பெரிய வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மழை வெள்ளத்துல மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு காசு கேட்டா ஒன்றிய அரசு என்ன ஏடிஎம் மெஷினா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு இதை விட நாகரிகமாக என்ன பதில சொல்ல முடியும்? அது என்ன உங்க ஒப்பம் வீட்டு சொத்தா அப்படிதானே கேட்க முடியும். ஏன் இதை கேட்கிறாரு அப்படின்றதுக்கான ஆதாரம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இப்படியாக நாம் கேட்க வேண்டிய தேவை எங்க இருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. 2014 ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே 14th ஃபினான்ஸ் கமிஷன் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அப்படின்றது 42% கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அரசுக்கு அனுப்புது பரிந்துரையா. மோடி போய் உட்கார்ந்து பேசியிருக்கிறாரு அவர்கிட்ட. பினான்ஸ் கமிஷன் கிட்ட அப்படியாக பேசவே கூடாது. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிச்சிருச்சு. அதற்கு பிறகு போய் அரசு போய் உட்காந்துட்டு இல்லைன்னா மோடி போய் உட்காந்துட்டு இந்த தேர்தல் தேதியை மாற்ற முடியுமா அப்படின்னு பேசுவதற்கு சமம். அப்படியாக போய் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அதை யார் ஒப்புக்கிறா அப்படின்னா, நித்தி ஆயோக்கினுடைய சிஇஓ சுப்பிரமணியம் ஒத்துக்கிறாரு. பொது வெளியில நடந்த ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. அது பேசின ஆடியோ இருக்குது, இன்னும் வீடியோ இருக்குது. அப்போ மாநில அரசு அதற்கு நிதி ஆதாரமே இருக்கக்கூடாது, தன்னிச்சையாக அது இயங்கவே கூடாது, பொருளாதார ரீதியாக ஒன்றிய அரசை சார்ந்தே இருக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இன்னைக்கு பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்குது. அதனாலதான் அந்த பதில் வருது. இதென்ன ஏடிஎம்மா ஒன்றிய அரசு அப்படின்ட்டு. அப்போ அதற்கு இது உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேள்வி கேட்பது இதை விட நாகரிகமா யாரும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட கேள்வியவே நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? நீங்க அரசியல்ல வளர்ந்து வரணும்னு யோசிக்கிறீங்க, நீங்க முதலமைச்சர் ஆகணும்லாம் யோசிக்கிறீங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னு பக்குவமா சில விஷயங்களை சொன்னாங்களே, அதே பக்குவத்தோடு அண்ணாமலையிடம் பேச வேண்டியதுதானே? எவ்வளவு கேவலமா இதை யாராவது பேசுவாங்களாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைக்கு மருந்து ஊத்துறப்ப அதை சங்கு வச்சிருப்பாங்க, ஒரு ஈய சங்கு வச்சிருப்பாங்க, சிலர் வெள்ளி சங்கு வச்சிருப்பாங்க. அதை வச்சு குழந்தைக்கு மருந்து ஊத்துறப்ப பல்லுல படாம மருந்து ஊத்தணும்னு சொல்லுவாங்களாம். அந்த அர்த்தத்துல அப்படி சொன்னதா? ஐயோ,
இதை வந்து அதை வேற யார் மேல பழிய போட்டாரு இந்த உதாரணத்துக்கு ஊர்கள்ல பேசுவாங்க அப்படின்ட்டு. எந்த ஊர்லயா இப்படி பேசுறாங்க? தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இது ஒரு பழமொழியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கருத்தை சொல்லிட்டு, அதுவும் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஒரு தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர், அந்த ஆசிரியரை குறித்து இவ்வளவு கேவலமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு யாருமே பேச தயங்குவாங்க. சாதாரணமா ஒரு கட்சியினுடைய தொண்டர் வந்து அவருக்கெல்லாம் பெருசா மேடைகள்லாம் ஏறி பேசியிருக்க மாட்டார். நீ நல்லா கவனிச்சிருப்ப. ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து ஒரு தொண்டரோட கருத்து கேட்பதற்காக அவர்கிட்ட மைக்க நீட்டுவாங்க. அப்போ அந்த தொண்டர் பேசும்பொழுது அவர் கான்சியஸா பேசுவார். என்னன்னா, நான் இப்போது ஒரு ஊடகத்திடம் பேசுகிறேன், சாதாரணமா என் பக்கத்துல இருக்கவன்ட்ட பேசல அப்படின்ற போது அவர் கஷ்டப்பட்டு அவரு பண்போடு நாகரிகத்தோடுன்னு அவர் யோசிச்சு வச்சிருப்பார்ல ஒரு விஷயம். அது பண்பு, அது நாகரிகம், அதுக்குள்ள நான் வர விரும்பல. அப்படியாக ட்ரை பண்ணுவார், பேசுவார். சுத்த தமிழ்ல பேச ட்ரை பண்ணுவார். பப்ளிக் ஒபினியன் போறப்ப ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட மைக்க நீட்டினோம்னா மைக்க பார்த்தவனே ஒரு அவ்வளவு நேரம் சரளமா பேசணும். மைக்க பார்த்தவொடனே நான் 3 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறேன், எனது பயணம் சிறப்பாக நடைபெற்று அப்படி டக்குன்னு மாத்துவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பண்பாளர்களுக்கு அது வரும். சாதாரண தொண்டராக இருக்கக்கூடியவர் கூட அந்த பண்பு இருக்கு தமிழ்நாட்டுல. இவருக்கு என்னன்னு சொல்றது, ஒரு கட்சியினுடைய அதான் சொல்றேனே, இப்ப பத்திரிகையாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்கன்னு அவர் மறுபடியும் சொல்றாரு. அது அந்த இந்த கேவலத்தை பேசிட்டு ஊர் புறங்கள்ல அப்படி பேசுவாங்களா? எந்த ஊர்லயா அப்படி பேசுறாங்க? ஏதோ ஒரு ஊர்ல காமி. அப்ப யாரை இவர் கேவலப்படுத்துறாரு? ஊர் புறங்கள்ல யார் பேசுவா? ஊர் புறங்கள்ல இருக்கக்கூடிய கிழவிங்க பேசும். அப்ப எங்களுடைய தாய்மார்கள் இப்படித்தான் கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்களா? இதைதான் சொல்ல வரியா நீ? அப்படிதான் நம்ம கேள்வி எழுப்பணும் அவர்கிட்ட. ஊர்ல எல்லாம் யாரும் இப்படியாக கேவலமாக யாரும் பேச மாட்டார்கள். இதையெல்லாம் ஒரு உதாரணமா வச்சு யாருமே பேச மாட்டாங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருப்பதற்கு, தொண்டராக இருப்பதற்கு கூட தகுதியற்ற நபர் தான் இன்னைக்கு வந்து மாநிலத்தினுடைய தலைவராக உட்கார வச்சு படிச்சுட்டு அவர் வந்து அடுத்து அவராவாரா இவராவாரான்னு இன்னொரு 4 பேர் சேர்ந்து அவர் ஊதி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நிறைவா ஒரு கேள்வி, பொதுவா வந்து இந்த மாதிரியான டிபேட்டை வந்து அண்ணாமலை பற்றி பேசக்கூடிய ஊடகவியலாளர் அண்ணாமலைக்கு இடையான அந்த பிரச்சனை குறித்து பேசக்கூடிய டிபேட்ஸை வந்து எப்படி முடிக்கிறது அப்படின்றத எனக்கு தெரியல. ஆனா அண்ணாமலையே இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தலைவர்களை உருவாக்குவதற்காக என்னை அனுப்பி இருக்கிறார்கள். எங்க கட்சியில நான் மட்டும் இல்ல, 20 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, இப்படி தலைவர்களை உருவாக்குறதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் உருவாக்கும் தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? இவரே தலைவர் கிடையாது. இவர் எப்படி இன்னொரு தலைவர்களை உருவாக்க முடியும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து அடிப்படையே அங்கே அடிபட்டு போச்சு. அப்ப இவர் உருவாக்கக்கூடிய தலைவர்கள்னு சொல்றாருல்ல, சோக்கால் தலைவர்கள், அவர்கள் எல்லாரும் இவரை விட இன்னும் எப்படி கேவலமாக பேசலாம் அப்படின்றதுல பண்பட்டு பயிற்சி பெற்று அவர்கள் களத்துக்கு வருவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள பார்த்துப்பாங்க. நீ அண்ணாமலை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களையும் பார்த்துப்பாங்க. அவங்க சூர்யா சிவா, அமர் பிரசாத் ரெட்டி, பண்பான தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவமானம்ப்பா, ரொம்ப அவமானம். தமிழ்நாடு அரசியலுக்கே வந்து ஒரு அவமானம், மானக்கேடு, வெக்கக்கேடு இப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பது அப்படின்றது. இதை வந்து ஓரளவுக்கு இந்த கட்சியை வளர்க்கணும்னு யோசிக்கிற பாஜக புரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் ஏற்கனவே கட்சியை வளர்க்கணும்னு யோசிக்கிறீங்கல்ல, இப்படியா ஒரு நபரை இறக்குவீங்க கட்சியை வளர்ப்பதற்கு? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இப்ப இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட அண்ணாமலை ஊடகவியலாளர்கள் இந்த சப்ஜெக்ட்ல 3வது இடம் நம்ம உட்காந்து பேசுறோம். ஒவ்வொரு தடவையும் நீங்களாம் மைக்க தூக்கிட்டு போறதுனாலதான்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது பர்சனலா ஹர்ட்டிங். ஏன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல இப்ப நான் என்னுடைய மைக்கையோ அல்லது வந்து அரண்சையனுடைய மைக்கையோ நம்ம வைக்கிறது கிடையாது. அப்படியே ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா we will not be silent. கண்டிப்பா அந்த இடத்துலயே அதை வந்து கேள்வி கேட்டு அவரை வந்து மன்னிப்பு கேட்க வைக்காம நான் வந்துட போறது கிடையாது. ஸ்பாட்ல நம்ம இல்லாட்டினாலும் கூட அப்படி கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போய் கேள்வி கேட்டவங்க தான் நம்ம. எஸ், அதுதான் சரியா, அதுதான். ஆனா புறக்கணிப்பு அப்படின்றத எப்படி பாருங்க? புறக்கணிப்பு அப்படின்றது எப்படி நடக்கும்? அம்பானியினுடைய ஊடகம் எப்படி அண்ணாமலையை புறக்கணிக்கும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. மக்களுக்கு அது புரியாது. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திக்கிட்டு ஒன்றிய அரசில் ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய உதவி இல்லாமல் அது இயங்க முடியாது, அப்படி இல்லைன்னா நான் இயங்கி கொண்டிருப்பதை தடை செய்வதற்கு ஒன்றிய அரசிடம் இருந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் நடத்தக்கூடிய ஊடகம் எப்படி அண்ணாமலையை புறக்கணிக்கும்? எப்படி வந்து நிர்மலா சீதாராமனை புறக்கணிக்கும்? எப்படி வந்து இல்ல மற்ற பாஜக தலைவர்களே புறக்கணிப்பாங்க? அப்ப அதுல வேலை செய்யக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்கள். இப்போ இண்டிபெண்டன்ட் மீடியாவா நம்ம இருக்கிறோம், நாம் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம். என்னைக்குமே அண்ணாமலை போய் ப்ரெஸ் மீட்லாம் உட்கார்றது கிடையாது, உட்காரவும் மாட்டோம். நீ எவ்வளவு அதனால் நன்மை விளையும்னு நீ வந்து என்னை வந்து மாயாஜால வித்தையெல்லாம் காமிச்சாலும் கூட அதுக்கு நான் அடிபணிய மாட்டேன்.
நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நான் இண்டிபெண்டா செயல்படுறேன், நான் ஊடகமா செயல்படுறேன் அப்படின்றனால என்னால் அதை செய்ய முடியுது. நீங்கள் ஊடகம்ன்ற பெயர்ல ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பதனால உங்களால் முடியாது. அப்ப அதுல வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர் அந்த முதலாளி என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். இன்னைக்கு நாளைக்கு கார்த்திகை செல்வனுக்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது, இதை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில் அந்த முடிவை எடுக்க முடியாது. நியூஸ் 18 தமிழ்நாடுன்ற சேனல் வந்து வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அவர் அதை செய்ய முடியும். அப்ப அங்க உட்கார்ந்துகிட்டு அந்த வேலையை அவரால் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து மக்களுக்கு ரொம்ப எளிதாக போய் சேராது, புரியாது. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, இவங்களும் பயங்கர ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையில ஆர்கனைஸ்டா இல்லை. நான் சொல்றேன்ல, இப்படி ஆர்கனைஸ்டா இல்லாமல் இருப்பதைத்தான் கட்டமைப்புகள் விரும்புது. மக்களை பொறுத்த வரைக்கும் இது புரியாது. மக்கள் நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் பயங்கர ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்க, இவங்க நினைச்சா வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்படி ஆர்கனைஸ்டா இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் உண்மை. எல்லா துறைகள்லையும் இப்படிக்கே ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க, ஒரு தொழிலாளிக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நேர்ந்துருது, இல்லைன்னா சூப்பர்வைசர் வந்து தொழிலாளியை அடிச்சுட்டான், இல்லைன்னா தொழிலாளியை திட்டான் அப்படின்னா அடுத்த செகண்டே எல்லா தொழிலாளர்களும் மிஷினை நிறுத்திட்டு வேலை நிறுத்த போராட்டத்தில். ஏன்னா அவங்க ஆர்கனைஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, சங்கம் இருக்கு. இங்க அப்படி இல்லை, இங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு. அப்படித்தான் ஆனால் இருக்கணும். அதற்கான ஏற்பாடுகள்லாம் காலம் காலமாக செய்யப்பட்டு வந்தது. ஆனா அப்படியாக இவர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது அப்படின்றதற்கு இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த அரசு கட்டமைப்பு, நான் சொல்றது வெறும் பாஜக மட்டும் கிடையாது, இந்த கட்டமைப்புக்கே யாரும் அப்படி ஒருங்கிணைந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் ஒரு நபரால 24 வருஷமா தேர்தல் நடத்தாம ஒரு முக்கிய அமைப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இத்தனை வருஷமா வைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றதா. அப்ப அது அப்படியாக இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை மாற்றணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் அதை இந்த நிலையை மாற்றி ஒருங்கிணைவோம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் வரும். நாம வந்து டிக்டேட் பண்ணுவோம் நிறுவனத்துக்கு, நான் இந்த பிரஸ் மீட்டுக்கு போக மாட்டேன். ஆனா ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசின ஒருத்தருக்கெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஜனநாயக அமைப்பு தானே, ஆளுங்கட்சின்னு பார்க்காம கூட கண்டிச்சிருக்காங்க. அப்ப அந்த அமைப்பு எப்படி நீடிக்குது? அது அமைப்பாக அதை வந்து எப்படி 24 வருஷமா தேர்தல் நடத்தாம கணக்கு காமிக்காம ஒட்டுமொத்தமா அப்படி நீடிக்குதுன்னா எதற்கு பேசணும்னு அவங்களுக்கு தெரியும், யாருக்கு பேசணும்னு தெரியும், யாருக்கு அந்த பத்திரிகையாளர் மன்றத்தை வாடகை கொடுக்கணும், பத்திரிகையாளர் யாரை கண்டிக்கணும் தெரியும். அப்படித்தானே அவங்களால நீடிக்க முடிஞ்சிருக்கு இவ்வளவு நாளா. அப்படியாகத்தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அப்படின்றது வந்து ஊடகவியலாளர் அப்படின்னு இல்லை, இந்த வார்த்தை யாரை நோக்கி சொல்லப்பட்டிருந்தாலும் வந்து அது வந்து மிகுந்த அநாகரிகமான வார்த்தை. பேரலையின் சார்பாக இது கடுமையாக கண்டிக்கப்படுகிறது அப்படின்றதையும் நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அரண்சை சார்பும் அவ்வாறே அப்படின்னு எடுத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.